எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் அடுத்து இன்னொரு 2 சம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மு அண்ணா செட்டிநாடு மெஸ் அப்படிங்கிற ஒரு சம். இப்போ அண்ணா செட்டிநாடு மெஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எந்த கம்பெனிக்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறியோ அந்த கம்பெனியோடைய அக்கௌண்டண்ட்டாக மாறிடணும். இப்போ நீ இது வந்து அண்ணா செட்டிநாடு மெஸ், ஒரு காரைக்குடி செட்டிநாடு பொன்னுசாமி ஹோட்டல் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி ஒரு கம்பெனி, அதுக்கு நீ இப்போ அக்கௌண்டன்ட் அப்படி ஒன்று கற்பனை பண்ணிக்கோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். டேலியில் சம் நம்பர் 7 இது. ஓகேவா? இது சம் நம்பர் 7. கிரியேட் கம்பெனி. சம் நம்பர் 7 அண்ணா செட்டிநாடு மெஸ். ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இங்கே வந்து என்ன பண்ணு, ஃபினான்ஷியல் இயர் எடுத்துட்டு ஸ்டேட் தமிழ்நாடு, இங்கே ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24 என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடும். பில் வைஸ் நோ, மெயின்டைன் இன்வென்ட்ரி நோ, ஜிஎஸ்டி நோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும், கேஷ் எப்போதும் போல் ஆல்டர் பண்ணிக்கோ. கேட்வி ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். இங்கே கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 9875 இருக்குது. அதை போட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லெட்ஜர் இருக்கா பாருங்கள், கீழே அப்படியே வாங்க. பேங்க் இருக்கா பாருங்கள், பேங்க் இல்லை. ஸோ இனிமேல் நம்ம மல்டிபிளில் போயிடலாம். கேட்வி ஆஃப் டேலி மல்டிபிள் லெட்ஜருக்கு கேட்வி ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர். அடுத்தது என்ன, ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம். எப்படி வரணும், கேட்வி ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம், அந்த மாதிரி வரணும். ஆரம்பத்தில் போட்டுருவோம். அண்ணா செட்டிநாடு மெஸ். மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட். ஸ்டாக் ஆஃப் ப்ரொவிஷன். ப்ரொவிஷனாக இந்த இடத்துல மளிகைன்னு அர்த்தம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் இல்லை, ஸ்டாக் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். ஸ்டாக் ஆஃப் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்டு போட்டாச்சு. சிக்கன் வந்து என்ன, பர்ச்சேஸ். சிக்கன் வந்து பர்ச்சேஸ். சிக்கன் வந்து அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கூலி இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கூலி அண்டு காட்டேஜ். வண்டி சத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். Depreciation comes under indirect expenses. எக் வந்து பர்ச்சேஸ், முட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், எக் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், முட்டை. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட், டெபிட் பேலன்ஸ். ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ், டெபிட் பேலன்ஸ். ஃப்ரிட்ஜ் வந்து பர்ச்சேஸ், சாரி ஃப்ரிட்ஜ் வந்து ஃபிக்ஸ்டு அசெட். ஃப்ரிட்ஜர் வந்து அண்டு ஃபிக்ஸ்டு அசெட். ஃபர்னிச்சர் ஃபிக்ஸ்டு அசெட். Furniture comes under fixed asset. Gas consumable. Gas under consumables, அது கீழே வரணும். ஆல்ட் சி போயிட்டு ஒரு சரி வேண்டாம், அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போட்டுருங்க, அவ்வளோதான். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கேஸ் ஸ்டவ் வந்து ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட். கிரைண்டர் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட். இன்டீரியர் டெக்கரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்டாகவும் வச்சுக்கலாம், கரண்ட் அசெட்டாகவும் வச்சுக்கலாம், சொல்ல முடியாது. இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நான் எக்ஸ்பென்ஸாக வச்சுக்கிறேன். லேபர் சார்ஜஸ். லேபர் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். மட்டன் பர்ச்சேஸ்.
மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ் டெபிட் பேலன்ஸ். வாழை இலை பிளான்டைன் லீவ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டைன் லீவ் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸில் வரக்கூடாது. ஏன்னா வாழை இலையை நம்ம விற்க மாட்டோம். பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரொவிஷன் மளிகை கடை இது பர்ச்சேஸ். இந்த இடத்துல ப்ரொவிஷன்ஸ் வந்து மளிகையை குறிக்கிறது, மளிகை பொருள். அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் டெபிட் பேலன்ஸ். ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ். ரெண்டல் அட்வான்ஸ் இது வந்து நமக்கு கரண்ட் லைபிலிட்டி, திருப்பி தரணும், கரண்ட் லைபிலிட்டி. ரைஸ் பர்ச்சேஸ், ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் டெபிட் பேலன்ஸ். சேலரி, சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸ்டாஃப் வெல்ஃபேர் அண்டர் indirect expenses debit balance. Purchase of provision comes under purchase debit balance. Telephone charges under indirect expenses. Under indirect expenses, telephone charges. Traveling and conveyance. Traveling and conveyance under indirect expenses debit balance. Vegetables, vegetables under purchase debit balance. Vessels, fixed assets. பாத்திரம் இது. Vessels under fixed asset debit balance. Water charges, water charges under indirect expenses debit balance. Wood purchases, wood purchases under purchase accounts debit balance. Sales under sales account. இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். மிஸ்செல்னியஸ் ரெசிப்ட் இன்கம், அது மிஸ்செல்னியஸ். இது இன்டைரக்ட் இன்கம் கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல், கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் சன்ட்ரி கிரெடிட்டார் எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார். கிரெடிட்டார் ஃபார் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா மளிகை பொருள் வாங்கினதுக்கு கொடுக்க வேண்டியது. கிரெடிட்டார் ஃபார் ப்ரொவிஷன்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டார், இந்த இடத்துல மளிகை ஜாமான். கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்டார் ஃபார் எக்ஸ்பென்சஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் 6000. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்க. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, 2 lakhs இருக்கு. அந்த 2 lakhsக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 lakhs ரெண்டல் அட்வான்ஸ். ரெண்டல் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். நம்ம என்ன போட்டிருக்கோம், ரெண்டல் அட்வான்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் அட்வான்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டின்னு போட்டேன். ஆக்சுவலாக ரெண்டல் அட்வான்ஸுங்கிறது டெபாசிட்ஸ் கீழே வரும். இது நாம் கொடுத்துருக்கோம், இது வந்து டெபிட் பேலன்ஸு. என்ட்ரு கொடுத்து சேவ். தட்ஸ் ஆல். இது வந்து என்ன சம்மு? சம் நம்பர் 7. சம் நம்பர் 7 அண்ணா செட்டிநாடு மெஸ். அண்ணா செட்டிநாடு மெஸ்.
இந்த சம் ஆக்சுவலாக லாஸ்டில் இருக்கு. இந்த சம் ஆக்சுவலாக லாஸ்டில் இருக்கு. ஓகேவா?